உந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா? சொந்த வீடும் நைவாவென்று அழைக்குதடா தமிழா. அந்த நாட்களை நினை, அவை நீங்குமா உனை? நிழல் போல் வராதா? அயல் நாடும் தன் வீடல்ல விடுதியடா தமிழா. வானம் எங்கும் பறந்தாலும் பறவை எண்ணம் தன் கூட்டில், உலகம் எங்கும் வாழ்ந்தாலும் தமிழன் எண்ணம் தாய் நாட்டில். சந்தர்ப்பங்கள் வாய்ந்தாலும் அங்கு செல்வ மரம் காய்த்தாலும் உள்மனத்தின் கூவல் உந்தன் செவியில் விழாதா? உந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா? சொந்த வீடும் நைவாவென்று அழைக்குதடா தமிழா. உன்னை அழைக்கிறது, யமுனை உன்னை அழைக்கிறது, இமயம் உன்னை அழைக்கிறது, பல சமயம் உன்னை அழைக்கிறது. கண்ணாமூச்சி ஆட்டம் அழைக்க, சின்ன பட்டாம்பூச்சி கூட்டம் அழைக்க, தென்னந்தோப்பு துறவுகள் அழைக்க, கட்டி காத்த உறவுகள் அழைக்க, நீதான் தின்ன நிலாச்சோறுதான் அழைக்க. உந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா? சொந்த வீடும் நைவாவென்று அழைக்குதடா தமிழா. பால் போல் உள்ள வெண்ணிலவில் பார்த்தால் சிறு கரை இருக்கு, மலர் போல் உள்ள தாய் மண்ணில் மாறாத சில வழி இருக்கு. கண்ணீர் துடைக்க வேண்டும் உந்தன் கைகள், அதில் செழிக்க வேண்டும் உண்மைகள். இந்த தேசம் உயரட்டும் முன்னாலே, மக்கள் கூட்டம் வரட்டும் முன் பின்னாலே. அன்பு தாயின் மடியுனை அழைக்குதே தமிழா.